many of you remember last week's sermon? எத்தனை பேருக்கு போன வாரத்துடைய sermon நினைவு இருக்கு? What is the theme for June? Sunday school can go. ஜூன் மாதத்தினுடைய தலைப்பு என்னது? Favor. தயவு. Favor. தயவு. There are two types of favor. ரெண்டு விதமான தயவு இருக்கிறது. What are the two types of favor? என்ன அந்த ரெண்டு விதமான தயவு? God's favor and men's favor. தேவ தயவும் மனுஷ தயவும். When you have God's favor, you will have encounters and visions. தேவ தயவு இருக்கும் பொழுது உங்களுக்கு தரிசனமும் என்கவுண்டர்ஸ் ஆண்டவரோட நிறைய முகமுகமாக பார்த்து கொள்ள முடியும். When there is favor with men, there will be you will be excelling in this world. மனுஷ தயவு இருக்கும் பொழுது இந்த உலகத்துல நீங்க எல்லா காரியத்திலும் உயர முடியும். And I said that there are different levels for favor. நான் சொல்லியிருந்தேன் தயவுக்கு ஒவ்வொரு படி இருக்குது அப்படின்ட்டு. And there are many graces given to us and one grace is favor. अनेक கிருபைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு கிருபை வந்து தயவு. Psalm 102:13. சங்கீதம் 102வது அதிகாரம் 13வது Shall we all read it together? எல்லாரும் ஒன்றாக வாசிப்போம். You will arise and have compassion on Zion, for it is time to show favor to her. The appointed time has come. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Hallelujah. Hallelujah. How many of you believe? Yes, the season of favor has come. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தயவின் காலம் வந்துட்டு அப்படின்ட்டு? And this is the season where you can't receive favor just like that. I will tell, maybe I take. தயவை சும்மா அப்படியே உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. You have to follow certain protocols to obtain favor. தயவு பெற்றுக்கொள்கிறதற்கு சில காரியங்களை நீங்க அதன்படியாக நடந்து செல்லணும். Yes, last week I said three favors, three types how to obtain favor. போன வாரம் மூன்று விதமான தயவு எப்படி அந்த தயவு மூன்று விதமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படினு நான் கற்றுக் கொடுத்திருந்தேன். முதலாவது என்னது? Study the favor of God. தேவனுடைய தயவை நீங்க படிக்கணும். What does it mean? அப்படினா என்ன? You have to write scriptures and you have to claim all those scriptures. Meditate on the scriptures. வார்த்தைகளை எழுதணும், வார்த்தைகளை தியானிக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். And I told you that you have to write 10 scriptures that talks about favor. சோ நான் சொல்லியிருந்தேன் 10 விதமான வசனங்கள் தயவை குறித்து பேசுகிற 10 விதமான வசனங்களை எழுதணும். I gave you homework. I don't know how many of you did. ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். எத்தனை பேர் செய்தீங்கன்னு எனக்கு தெரியல. If you have not done it, write all the scriptures narrating favor. சோ அதை செய்யலாட்டி நீங்க போயிட்டு அந்த 10 விதமான காரியங்கள் தயவை குறிச்சதான வசனங்களை எழுதுங்க. Next I said see the favor. அடுத்து நான் சொல்லியிருந்தேன் வந்து உங்களுடைய தயவை உங்க கண்களால பாருங்க அப்படினு. What you see, that is what you get. நீங்க என்னத்தை பார்க்கறீங்களோ அதை தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. Jeremiah saw a branch of almond tree. ஜெரேமியா ஆல்மண்ட் ட்ரீனுடைய அந்த பிரான்ச்சை பார்த்தாரு. And the Lord said, yes, you have seen correctly. What you see, what you have vision, what you have plans, that is what will happen. அப்ப கர்த்தர் சொல்லியிருந்தார், நீ பார்த்தது சரியானதுதான். நீங்க என்னத்தை பார்க்கறீங்களோ உங்களுடைய தரிசனம் உங்களுடைய காரியங்களை என்னென்ன பார்க்கறீங்களோ அதுதான் நிறைவேறும். Then I said speak favor. அடுத்து நான் சொல்லியிருந்தேன் தயவை நீங்க பேசணும் அப்படினு. Because your words carry power. ஏன்னா உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. What others could not get, the child of God gets easily because of the decree and declare, because you are anointed ones. மற்றவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாத காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. நீங்க என்னத்தை சொல்லுகிறீங்களோ அறிக்கையிடுகிறீங்களோ அது அதே மாதிரி உங்களுக்கு நடைபெறும். Favor is unusual kindness. தயவு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தயவு. Unusual acceptance. People will not accept you, but the favor, when the favor hits you, he accepts you and all around
they accept you. ஜனங்கள் ஒருவேளை உங்களை அக்செப்ட் பண்ணி கொள்ள மாட்டாங்க, ஆனா தயவு உங்ககிட்ட இருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. Unusual access, that is favor. ஒரு சில காரியங்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். யாரால பெற்றுக்கொள்ளாதத உங்க மூலமா கர்த்தர் பெற்றுக்கொள்வார். அதுதான் தயவு. Okay, today we are going to see first I want to take 10 benefits of divine favor. 10 தயவுகள், 10 பெனிஃபிட்ஸ் என்ன? 10 benefits. தயவு வரும்போது என்னென்ன 10 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்? 10 benefits of divine favor. You know what? Many times when we say favor of God, we think about blessings of God. அநேக நேரங்களில் நாங்கள் தயவை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து தான் நாங்கள் யோசிப்போம். Oh, I am going to do this. Oh, there is a promotion. Oh, there is an open door. Oh, there is a ministry call. Oh, there is something new coming. We always think favor means a blessing. ஸோ நாங்கள் தயவு நினைக்கும் பொழுது எப்பொழுதுமே யோசிப்போம் அது ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் ஒரு புதிய கதவுகள் திறக்க போது, ஒரு பிஸ்னஸ் போகுது, ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரப்போது, இப்படியான காரியங்கள் நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த மாதிரியான யோசனைக்குள்ளாக நாங்கள் கடந்து போவோம். But I said favor of God means encounters. ஆனால் நான் சொல்லியிருந்தேன் தயவு அப்படின்னா தயவு அப்படின்னா கர்த்தரை முகமுகமாக தரிசிக்கிறது. முகமுகமா பார்க்கலனாலும் ஆண்டவரோட ஒரு உறவு, ஒரு உறவு. சரியா? Now I will tell you, God sometimes gives you dreams of what things are going to happen. ஒருவேளையில சில நேரங்கள்ல கர்த்தர் என்ன நடக்க போதோ அது உங்களுக்கு கனவு மூலமாக உங்களுக்கு காண்பிப்பார். And it happens. அது நடைபெறும். Those are encounters, favor of God. அதுதான் என்கவுண்டர்ஸ், அதுதான் தேவனுடைய தயவு. What others could not see when they were sleeping, you could see, which is a favor of God. மற்றவர்கள் தூங்கும் பொழுது என்னத்தை அவர்கள் கனவு மூலமா பார்க்க முடியாதோ நீங்க தூங்கும் பொழுது கனவு மூலமா பார்க்கறீங்களோ அதுதான் தயவு. And you know, sometimes God's warning comes. It is again a favor of God. சில நேரங்கள்ல கர்த்தர் உங்களை ஒரு வார்னிங் கொடுப்பார் உங்களுக்கு. Corrections come. That is a favor of God. உங்களை சரி செய்யும்படியாக சில காரியங்களை அவர் சொல்லுவார். Caution. God says, as I was telling today, be serious. Don't be lukewarm anymore. Come on, get ready. You know, some warnings come, some corrections come. We think they are not blessing, but let me tell you, those are the favors of God. Those are the encounters of God. அப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வார்னிங்கோ இல்லாட்டி உங்களை கரெக்ட் பண்ணும்படியாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்னா அதுதான் தேவனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில. I will tell you the example. நான் உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். How many of you heard about Jonah's story? எத்தனை பேருக்கு யோனாவுடைய கதை தெரியும்? Jonah was a prophet. He wanted to go, God told him to go to Nineveh to tell that he is going to destroy the city. யோனா ஒரு தீர்க்கதரிசி, அவர் நினைவே பட்டணத்துக்கு போய் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லும்படியாக அனுப்புகிறார். God's plan was destruction of the city. தேவனுடைய திட்டம் எதுவோ அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக. But what happened when people started repenting? God's favor came upon them. ஆனா என்ன நடந்துச்சு? அங்க இருந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய தயவு அந்த பட்டணத்துல வந்தது. And God thereafter decided, I am not going to destroy the land, but I am going to redeem the people of Nineveh. அப்ப அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் இனிமே இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன், இந்த பட்டணத்துல இருக்க ஜனங்களை நான் மீட்டு கொள்ள போறேன் அப்படினு ஆண்டவர் சொன்னார். Same thing happened with Sodom and Gomorrah. அதே மாதிரி தான் சோதோம் and கொமோரால நடந்தது. God planned destruction for Sodom and Gomorrah. தேவன் சோதோம் and கொமோரா அழிக்கும்படியாக தான் திட்டம் வைத்தார். But the difference between Sodom and Gomorrah and Nineveh is Nineveh got favor, the verdict of destruction got cancelled, people were redeemed, whereas there was no favor whatsoever
for Sodom and Gomorrah, and everybody were destroyed. நினைவே பட்டணத்துக்கும் சோதோம் குமாராவுக்கும் உடைய வித்தியாசம் என்ன? நினைவே பட்டணத்துல வந்து தேவனுடைய தயவு இருந்தனால ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, கர்த்தர் மீட்டெடுத்தார் அந்த ஜனங்கள். ஆனா சோதோம் குமாராவுல தயவு இல்லாதனால அந்த பட்டணத்தை ஜனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்தார். You know, so Nineveh won the favor of God. நினிவே பட்டணம் தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டாங்க. So sometimes warnings come, corrections come, cautions come, strict warnings through word of God, through preaching comes. It is not God is angry on me. No, it is the favor of God that you should not be destroyed. You should not lose the blessing of God. அப்போ ஒரு தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்னிங்கோ இல்லாட்டி ஒரு உங்களை கரெக்ட் பண்ணும்படியாக ஒரு வார்த்தை வருதுன்னா, ஊழியக்காரர்கள் நிமித்தம் வார்த்தை நிமித்தம் ஒரு காரியம் வருதுன்னா அது உங்களை அழிக்கும்படியாக இல்ல, தேவனுடைய தயவு அந்த இடத்துல இருக்கு, ஏன்னா உங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக. Loss of correction is proof of loss of favor. கரெக்ஷன் பண்ணலனா தயவு போயிருச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ சொல்றது உங்களுக்கு, many of you, most of us are working in this place. அநேகர் இங்க இருக்கிற எல்லாருமே முக்காவாசி பேர் நீங்க வேலை செய்து கொண்டிருக்கீங்க. And we all have our boss. எங்க எல்லாருக்குமே மேல் அதிகாரிகள் இருக்கு. If the boss stops correcting you, which means he doesn't trust you anymore, he is going to fire you anytime. அப்ப உங்களுடைய because there is no use of you anymore. மேல் அதிகாரி உங்களை கரெக்ட் பண்ணாம படிக்க இருந்தாங்கன்னா, உங்கள்ட்ட நீங்க இது செய் அது செய்யு கரெக்டா ஒரு காரியத்தை சொல்லாம இருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய சிந்தனையில உங்களை ஃபயர் பண்ணும்படியாக அவங்க திட்டம் வைத்திருக்கிறாங்க. So you lost the favor of the boss. அப்போ அந்த மேல் அதிகாரியுடைய தயவை நீங்க இழந்துட்டீங்க. But if you have the favor of the boss, he will keep correcting you. No, do this. No, change this. He keeps correcting you. Same way, in the same way, if God is correcting you, which means you are in the season of favor. அப்போ மேல் அதிகாரி உங்களை கரெக்ட் பண்ணிக்கொண்டு இப்படி செய்யாத அப்படி செய்ய அப்படின்னு உங்களை சரியா ஒரு காரியத்தை சொல்லி வழி நடத்துறாங்கன்னா, ஏன்னா அவங்க உங்க மேல இருக்கிற தயவு, உங்களுக்கு அவங்க மத்தியில ஒரு தயவு இருக்கு. அதே மாதிரி தான் தேவன் ஒரு வார்னிங்கோ இல்ல உங்களை கரெக்ட் பண்றாருன்னா, ஏன்னா நீங்க வந்து அந்த தயவுக்குள்ளாக தேவனோடு இருக்கிறீங்கன்ற அர்த்தம். Parents correct us. பெற்றோர்கள் எங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. Spouse correct us. எங்களுடைய ஹஸ்பண்டோ வைஃபோ உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. each other. Friends correct us. எங்களுடைய நண்பர்கள் கரெக்ட் பண்ணுவாங்க. Pastors correct us. ஊழியக்காரங்க எங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. Word of God corrects us. தேவனுடைய வார்த்தை எங்களை கரெக்ட் பண்ணும். Holy Spirit corrects us. பரிசுத்த ஆவியானவர் எங்களை கரெக்ட் பண்ணுவார். As long as you are having correction, remember there is a flow of favor in your life. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எப்பொழுதுமே நினைவு கூறுங்க, உங்களுடைய வாழ்க்கையில அந்த தயவு இருக்குன்னு அர்த்தம். The moment nobody bothers to correct you, think the season is over. எப்போ உங்களை யாருமே கரெக்ட் பண்ணலன்னு அர்த்தம், எப்போ உங்களை யாருமே கரெக்ட் பண்ணலன்னா அந்த தயவின் காலத்துல இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். Hallelujah. It looks very strong, but it is a core truth that can help you to keep up the flow of favor in your life. இது ஒருவேளை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறதற்கு தேவையான ஒரு உண்மை. We are all vessels that are ordained to carry the glory of God. நாங்க எல்லாமே தேவனுடைய மகிமையை கொண்டு போகும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்கள். Until the perfect shape comes, God keeps correcting us. அந்த பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப்புக்குள்ள வரும் வரைக்கும் கர்த்தர் எங்களை கரெக்ட் பண்ணிக்கொண்டே இருப்பார். How many of you are ready for corrections from the Lord? எத்தனை பேர் தேவன் கரெக்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க? Sometimes spouses correct you. சில நேரங்கள்ல உங்க கணவனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. Wives, listen carefully. Sometimes husbands correct you. Wives ரொம்பவே நீங்க கவனமா கேளுங்க, உங்க ஹஸ்பண்ட்ஸ் உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை. Don't fight with you know better, oh you did yesterday. Stop it. Be humble. Take the corrections. So அவங்களுக்கு திருப்பி நீங்க பேசாதீங்க, அதுக்கு ஆர்கியூ பண்ணாதீங்க, ஜஸ்ட் அவங்க சொல்றதை நீங்க கேட்டுட்டு உங்களை கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. How happy the girls are. எவ்வளவு சந்தோஷமா எல்லா கேர்ள்ஸ் இருக்காங்க. Okay, take
Likewise, husbands, when your wives correct you, sometimes you don't even know what you're doing. When your wives correct you, humble yourself, take the correction. ஸோ சில நேரங்களில் ஹஸ்பண்ட்ஸை கரெக்ட் பண்ணும்பொழுது உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டு அவங்க சொல்றது சரின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. I know about you. Oh, நீ நேத்து என்ன பண்ண? Forget it. If there is a correction coming from your wife, think that it is coming from the Lord. அதுக்கு திருப்பி நீங்க பதில் சொல்லாதபடிக்கு இல்ல நீ என்ன செஞ்ச அப்படின்னு அது சொல்லாதபடிக்கு அந்த கரெக்ஷன் தேவன்கிட்ட இருந்து வருதுன்றதை நினைச்சுக்கொள்ளுங்க. We are in a season of correction. God can use anybody to use he can use anybody to correct you. நாங்க அந்த கரெக்ஷன் உள்ள ஒரு காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். கர்த்தர் யாரை வேணாலும் பயன்படுத்தி உங்களை கரெக்ட் Don't பண்ணலாம். stop the flow of favor. தேவனுடைய தயவை நீங்க நிறுத்தாதீங்க. அந்த you know, God is shaping you for the perfect glory to hit your life. உங்களுடைய அந்த பெர்ஃபெக்ட்டான அந்த மகிமை வரும்படியாக கர்த்தர் உங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறார். Sometimes children, you know, they will be standing next to you, they will open up everything about you. சில வேளையில உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பக்கத்துல நின்று உங்களை பத்தி எல்லாத்தையும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. No, that take it as a correction and correct yourself. அத நீங்க அவங்க மேல கோவப்படாதபடிக்கு அவங்க சொல்றதை கேட்டு உங்களை கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Okay, that is the favor. Let the favor of God flow into our lives. தேவனுடைய தயவானது எங்களுடைய வாழ்க்கையில ஊற்றப்படட்டும். There are 10 benefits of divine favor. தெய்வீக தயவு எங்களுடைய 10 விதமான தெய்வீக தயவு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பெற்றுக்கொள்ளலாம். Very small, because next week I want to continue again. So I want to tell all the benefits of divine favor that we can receive. அந்த தெய்வீக தயவினுடைய பெனிஃபிட்ஸ் 10 விதமான பெனிஃபிட்ஸ் எப்படி நாங்க பெற்றுக்கொள்ளலாம்னு நாங்க பார்க்கலாம். Number 1, supernatural increase and promotion from prison to palace. முதலாவது supernatural increase and promotion. You know, யாருக்கும் கிடைக்காத அந்த தயவு பெற்றுக்கொள்ளும்போது ஒரு வித்தியாசமான முறையில் பெருக்கம் வரும், ஒரு ப்ரொமோஷன் வரும். எப்படி வரும்? பிரிசன் ஜெயிலில் இருந்து யோசேப்பை கர்த்தர் எங்க உயர்த்தினார்? பேலஸ், மாளிகையில் உட்கார வச்சார், பார்வோனோட மாளிகையில். ஆண்டவருடைய தயவு வரும்போது நம்ம பொசிஷனே மாறிடும். When God's favor come, it is a supernatural increase and promotion from prison to palace, from a normal position, from a dungeon to a place where we cannot even imagine. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கலாமா? Genesis chapter 41 verse 39 to 42. Genesis chapter 47 verse 12. Write down. Yeah. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39வது வசனத்துல இருந்து 42வது வசனம் வரைக்கும், அப்புறம் ஆதியாகமம் 47வது அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க எழுதி கொள்ளுங்க. What do you think would have been the prison clothes for Joseph? ஜோசேஃபினுடைய சிறைச்சாலையினுடைய உடுப்பு என்னதாக இருந்திருக்கும்? A very rugged one, like a sackcloth, like you know, dirty. No, they wouldn't have washed with the, you know, he would have had bleeding through whips, and you know all. But you know what? When God's favor comes upon a man, the Bible says, that is why I gave two reference. I think it is in Genesis 47:12. They put on the garment of the king. The robes changed. Even your dressings, even your uniforms, you know, everything is going to change. That is the favor of God upon your life. Nalla karangle thatti pettikolvoma. How many of you want that? எத்தனை பேருக்கு அது வேணும்? The badge changes, the uniform changes, your attire changes, your outfit changes, your dress changes, your dress code changes. Supernatural increase and promotion when there is divine favor in your life. My choir children, very soon your uniforms or everything is going to change.
divine and glory. Hallelujah. தெய்வீக தயவு வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உயர்வுகள் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும். எங்களுடைய நாங்கள் போடுகிற உடுப்பு, எங்களுடைய யூனிஃபார்ம்ஸ், பேட்ச் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் வரும். ஈவன் குவாயருடைய யூனிஃபார்ம்ஸில் கூடி கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். Number 2, ரெண்டாவது, favor will produce restoration of everything that the enemy has stolen. அப்ப அந்த தயவு வரும்பொழுது நல்லா கொடுங்க, எல்லா விதமான நீங்க சந்தோஷமா. இழந்து போன எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எதிரி உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட எல்லா காரியத்தையும் மறுபடியுமாக நீங்க திருப்பி பெற்றுக்கொள்வீங்க. The health, you know, your shape, your beauty, your skin tone, your activeness, your alertness, your skills, your smile, you know, நல்லா அப்படியே you know, the joy, everything that the enemy stole is going to come back to you. உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சரீரம், நீங்க என்னென்ன காரியம் உங்களுடைய ஸ்கின்ல இருந்து என்னென்ன காரியத்தை ஒரு காலத்துல நீங்க எனிமி உங்களுடைய சத்ருவான உங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டான், அதெல்லாம் கர்த்தர் மறுபடியுமாக இந்த தயவு நிமித்தம் கொண்டு வந்து தருவார். Exodus 3:21. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். You know, when the Israelites left Egypt, the silver and the gold and everything, they took it away from Egypt. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருந்து புறப்படும் பொழுது அங்க இருந்த எல்லா சில்வர் எல்லா பொக்கிஷங்களையும் அவங்களோடு கூட்டி கொண்டு போனாங்க. So what is the second point? இரண்டாவது பாயிண்ட் என்ன? What is that? Facial art. Fish 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 சொல்லு. fish 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 restoration of மீட்டு கொள்றது, இழந்து போனது எல்லாம் மீட்டு கொள்ள போறீங்க. இங்க நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. என்னென்ன பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சுகவாழ்வு இழந்தமோ எல்லாத்தையும் திருப்பி நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹalleluya. Number 3, favor produces honor in the midst of adversaries. ஹalleluya. தயவு வந்து ஜனங்கள் மத்தியில, உயர்வான ஜனங்கள் மத்தியில உங்களுக்கு கனத்தை கொண்டு வரும். ஹalleluya. For some people honor is coming. சில பேருக்கு அந்த கனம் வருகிறது. Honor is coming. கனம் வருகிறது. You know, today I just got down from the car. I was carrying 2 bags and 1 bag here, so I couldn't open the gate. You know, somebody from Arabic church, one sister was sitting. She saw me, she ran and came to open the gate for me. Okay, that was very normal. I took it very normal. So she said, come sister. I came. Then she walked in front of me. She said, wait, let me open that door. She opened that door and stood. I walked in. Then she opened this door and stood. I thought, Lord, favor upon favor. You know, I'm just saying, she could have just sat and watched me how I was struggling. But when favor hits a person, it produces honor in the midst of adversaries. So நான் சபைக்குள்ள வரும்பொழுது நான் நிறைய ரெண்டு கையிலையும் தோள்லையும் நிறைய திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த அரபிக் சர்ச்ல இருந்து ஒரு லேடி அதில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஓடி போயிட்டு எனக்கு முன்பு ஓடிக்கு போயிட்டு அந்த கதவை திறந்து விட்டாங்க. ஸோ நான் நினைச்சேன், ஓகே, அதை சாதாரணமாக எல்லாருமே ஒரு உதவி செய்கிறது தான் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அந்த கதவுக்கு பிறகு ஓடி போயிட்டு மற்ற கதவை திறந்து அதுக்கு பிறகு மற்ற கதவை திறந்தாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த தயவுக்காக நன்றி என்று ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அதுதான் தயவு உங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது கனம் அதற்கு அதை தொடர்ந்து உங்களை வரும். 23:5. சங்கீதம் 23:5வது வசனம். It says, I will anoint your head with oil and your cup will runneth over. There is honor coming, my dear people of God. If you do the work of God, honor comes automatically. தேவனுடைய காரியத்தை நீங்க செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கனம் உங்களை தொடர்ந்து வரும். As long as the donkey was carrying Jesus, there were leaves, there were ropes on the road, and the donkey was walking nicely. As long as you carry Jesus, as long as you carry your anointing, as long as you are walking in your calling, honor will come.
That is the grace of favor that is upon your life. எப்படி அந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமந்து போய் கொண்டிருந்துச்சோ, எப்ப அவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிற நேரம் முழுவதும் அந்த கழுதைக்கு மகிமை கனம் கிடைச்சிச்சோ, அதே போலதான் நாங்களும் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகும்பொழுது, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கனம் உங்களை தொடர்ந்து வரும். So you are going to write all 10 and declare every day that Lord, I want this to happen in my life. So I want these 10 favors to hit my life. அப்ப இந்த 10 விதமான தயவை நீங்க உங்களுடைய புக்ஸ்ல எழுதிட்டு அதை நீங்க அறிக்கையிட்டு அதற்காக ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இந்த காரியம், இந்த 10 விதமான தயவு என்னுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கையிட்டு ஜெபிக்க போறீங்க. Number 4, நாலாவது, an increase in assets, especially in the area of land or real estate or secular blessing. Hallelujah. உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள், உங்ககிட்ட இருக்கிற பொக்கிஷங்கள்ல வந்து ஒரு உயர்வு உண்டாகும். Genesis chapter 13 verse 2, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். Joshua chapter 24 12 and 13. ஜோஷுவா 24வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். When you serve the Lord, when you do his commands, when you work for the kingdom, there is an automatic increase in your assets. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க உழைக்கும் பொழுது, அதுக்காக நீங்க வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான பொக்கிஷமான காரியங்கள் உங்களை தொடர்ந்து வரும். There will be secular blessings that will be following your lives. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வரும். People will help to increase your assets. ஜனங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற பொக்கிஷமா இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற காரியங்களை உயரப்படும்படியாக. For example, you are praying for somebody. உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தருக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. And the person got healed. அந்த மனுஷர் வந்து சுகமடைஞ்சிட்டாரு. And he is a very wealthy man. அவர் நல்ல ரிச்சான ஒருத்தர். What is he going to do? He is going to write one house in your name. அவர் என்ன செய்வாரு? ஒருவேளை அவருடைய ஒரு வீட்டை உங்களுக்கு எழுதி கொடுப்பாரு. Or whatever, you know, I was hearing testimonies of favor. நான் வந்து தயவின் சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Because we are in the season, I wanted to increase my faith level, so I was hearing testimonies of favor. ஏன்னா தயவின் காலத்துக்குள்ளாக நாங்க இருக்கறனால அந்த தயவின் சாட்சிகளை குறித்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். There was a preacher who prayed for somebody and the person got healed. ஒரு பிரீச்சர் வந்து ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணியிருந்தார், அவர் சுகமடைஞ்சிட்டார். He is alive, he is in America. அவர் உயிரோடு இருக்கிறார், அமெரிக்கால இருக்கிறார். You know, the person who got healed, he was a very big businessman who owns cars. அப்ப அந்த சுகமடைஞ்ச அந்த மனுஷன் வந்து பெரிய ஒரு பிசினஸ்மேன். அவர் வந்து கார்கள்ல வந்து விக்கிறவர். நிறைய காருக்கு சொந்தக்காரர். He came and asked the preacher, I want to bless you with cars. What brand car you want, tell me. அப்ப அந்த பிரீச்சர் கிட்ட அவர் வந்து சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு கார் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். எந்த விதமான கார் உங்களுக்கு விருப்பம் அப்படினு கேட்டாரு. He said, I don't want any cars, God has given me. But you know what this man did? He said, I vowed before God in the church that until you die, I'm going to give you brand new car every year, whether you use it or whether you don't use it. I'm going to gift you brand new cars every year from my production. So BMWs. ஆனா அந்த பிரீச்சர் வந்து எனக்கு ஒரு கார் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த மனுஷன், சுகம் பெற்ற மனுஷன் என்ன செஞ்சாரு? அந்த சபையில தேவன் மத்தியில வந்து அவர் ஒரு பொருத்தனை செஞ்சாரு. ஒவ்வொரு வருஷம் அந்த BMW கார் நீங்க பாவிக்கிறீங்களோ பாவிக்கலையோ நான் உங்களுக்காக தருவேன் அப்படின்ட்டு அவர் பொருத்தனை பண்ணாரு. Receive favor. You don't have to have a higher qualification of education, beauty or nothing. It is just God and God and God. தேவனுடைய தயவை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு அழகு இருக்கணும்னு கிடையாது, நல்ல பதவி இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும்னு கிடையாது. தேவன் உங்களோட இருக்கும் பொழுது, ஆண்டவர்னு இருக்கும் பொழுது, அந்த தயவு இருக்கும் பொழுது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். Number 5, great victories in impossible odds and with impossible enemies. Great victories, as the worship leader said today. We will get victories in impossible situations. பெரிய ஜெயங்கள், முடியாத காரியங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. Joshua 11:19-20, Psalm 41
verse 11. இந்த வசனம் ஜோஷுவா 11வது அதிகாரம் 19வது வசனம் 20 வசனம் 20வது வசனம் சங்கீதம் 41வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக Joshua சொல்கிறது. thought that he can never win these enemies. They are huge, numerous. But when the favor of God came, they defeated them like this. So, my dear people of God, great victories to win impossible odds or enemies. யோசுவா வந்து விசுவாசிக்கல, அவர் நம்பல இவ்வளோ பெரிய ஜன எதிரிகளை என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் தேவனுடைய தயவு அவருடைய அதில் இருந்தனால இந்த எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். Number 6, recognition even when you are the least likely to receive it. Recognition even when you are the least likely to receive it. நீங்க வந்து ஒரு சில காரியங்களுக்கு தகுதியே இல்லாதபடிக்கு இருப்பீங்க, இல்ல அதை பெற்றுக்கொள்றதற்கு எந்த விதத்திலையும் நீங்க எந்த விதத்திலையும் ஒரு தகுதியோ இல்ல ஒரு இதா இருக்க மாட்டீங்க. ஆனாலும் அதை வந்து பெற்றுக்கொள்கிறதற்கு, அதை உங்களை தெரிந்து கொள்கிறதற்கு கர்த்தர் தயவு நிமித்தம் செய்வார். You know, 1 Samuel chapter 16 verse 22. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 22வது வசனம். David was a shepherd boy in the wilderness. தாவீது வந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்தாரு. He had no qualification. He was very small, whereas his brothers were all in military, in army. அவருக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஆனால் அவருடைய பிரதர்ஸ் எல்லாருமே ஆர்மியில பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருந்தாங்க. David was in the least position in the family. அவங்க குடும்பத்திலேயே தாவீது மாத்திரம்தான் சின்ன ஒரு பொசிஷன்ல இருந்தார். But among all the 8 boys, God's favor fell on the least likely, and from shepherd boy to the king of Israel. For how many years? 40 years, I think. He ruled Israel for 40 years. ஆனா அந்த 8 பேர்ல கர்த்தர் அந்த ஒன்றுமே இல்லாத கொஞ்சம் குறைவா இருந்த அந்த தாவீதை தான் தெரிந்து கொண்டு ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாக 40 வருஷமாக வைத்திருந்தார். There were 12 children born to Jacob. 12 பிள்ளைங்க யாக்கோபுக்கு இருந்தாங்க. But Joseph was the least, was the 11th, small one. But God's favor fell upon him. He ruled Egypt and fed his father's house. ஆனா ஜோசேப்பு வந்து 11வது பிள்ளை தான். எல்லாவற்றிலும் அவர் தான் சின்னது. ஆனா அவரை தான் கர்த்தர், அவருடைய தயவு அவர் மேல தான் இருந்து அவரை வந்து இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தினார். Maybe you are the least in your family. ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க தான் ஒரு லீஸ்டா காணப்படலாம். Maybe you are the not very popular one in your family. நீங்க தான் ஒருவேளை உங்க குடும்பத்துல ரொம்பவே ஒரு பாப்புலர் இல்லாத ஒரு பர்சனா இருக்கலாம். But God will use you to feed your family, support your family. God will use you to feed so many people. God will use you to look after so many people. ஆனா கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டு உங்க குடும்பத்தை வழிநடத்தும்படியாக, ஜனங்களை வழிநடத்தும்படியாக, உங்களை சுற்றில இருக்கிறவங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொள்வார். In my family, among all 9 grandchildren, God used me to come to a land and to do the Lord's work. Then Finney followed. 9 பேர பிள்ளைங்களை கர்த்தர் முதலாவது என்னை தெரிந்து கொண்டு இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்திலே வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். There are so many people in your family, but God chose you. உங்க குடும்பத்துல எத்தனையோ விதமான பேர் இருப்பாங்க, ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். Okay, what is 7? 7வது preferential treatment. preferential treatment அப்படினா உங்களை விசேஷமா ட்ரீட் பண்ணுவாங்க, உங்களை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. preferential treatment. எஸ்தர் chapter 2 verse 17. எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம். You know, there were so many women who came for the contestant, who were contestants for the queen. பெண்கள் அந்த கண்டெஸ்ட்க்கு வந்திருந்தாங்க. All were very beautiful. எல்லாரும் நல்ல அழகானவங்க. But she was the only Hebrew in that bunch. ஆனா அதுல அவ தான் ஒரே ஒரு ஹீப்ரு, எபிரேயர். She got the maximum attention, maximum favor, maximum preference in treatment. The Bible says there was a man who was in charge of all the beauty treatments and he gave the best to Esther.
ஆனா அதுல இருக்கிற எல்லா பெண்கள்லயும் எஸ்தருக்கு தான் தயவு இருந்துச்சு. அவ தான் எல்லாவற்றிலயுமே ஃபேவர்டா இருந்தா. Wherever you go, you will be the preferential person. In your workplace, in your church, or in your relative, or you go to a supermarket, you will be you will receive God's preferential treatment. That is the favor of God. நீங்க எங்க போனாலும், வேலை இடத்துல எங்க போனாலுமே கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டு உங்களுக்கு தான் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட் உங்களுக்கு கிடைக்கும். Forget who you are, what your background is. Forget, when God's favor falls upon you, you are the best. நீங்க எந்த விதமான பேக்ரவுண்ட்ல இருந்து எப்படி வருகிறீங்கன்றது கிடையாது. தேவனுடைய தயவு உங்களுக்கு இருக்கும்போது நீங்க தான் அந்த ஸ்பெஷலா உங்களை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. Number 8, petitions will be granted even by ungodly civil authorities. Petitions will be granted even by ungodly civil authorities. You know what? நீங்க ஒரு கோரிக்கையை கொடுக்குறீங்க, நீங்க ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறீங்க. கடவுளுக்கு பயப்படாதவங்க கூட உன் பேச்சை கேட்டு அதை சரின்னு சைன் போடுவாங்க. ஹalleluya, ஹalleluya. Nehemiah chapter 1, I think. Nehemiah and Esther. Nehemiah, you know, there was a king who doesn't know anything about the Solomon temple, who doesn't know anything. But when Nehemiah went and told the king, I want to build the temple of God, I want to build the walls of the temple, what did the king do? He signed the petition and sent men to help him. My dear people of God, when favor hits you, people who do not fear God as well, they will sign your petitions, they will sign your promotion, they will sign everything for you, every document for you. That is the favor of God. Hallelujah. நெகேமியாவுடைய காலத்துல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு தேவ பயமும் இல்ல, தேவனை குறிச்ச ஒரு எந்த ஒரு காரியமும் தெரியாது. அப்ப நெகேமியா வந்து அந்த ராஜாவிட்ட போயிட்டு தேவனை குறித்து சொல்லுகிறார். நான் வந்து அந்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அந்த ராஜா நெகேமியாக்கு தயவு உண்டாகி அந்த ராஜா வந்து அந்த கோரிக்கைக்கு சைன் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த தயவு வரும் பொழுது என்னென்ன காரியத்துக்காக நாங்க காத்திருக்கிறோமோ, என்னென்ன கோரிக்கைகள் நாங்க வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் சைன் பண்ணப்படும். Number 9, policies, rules and regulations will be changed or reversed on your behalf. உங்க என்ன விதமான பாலிசிஸ், என்ன விதமான ரூல்ஸ் இருக்குதோ, என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே உங்க சார்பாக அதெல்லாம் மாற்றப்படும். எஸ்தர் 8:7-8. எஸ்தர் 8வது அதிகாரம் 7-8வது வசனம். You know, there was a law that the king passed. He said he's going to kill all the Jews, complete eradication. But when Esther prayed, fasted, God's favor hit on Esther, and you know what happened? The same king said, take the book, you write what you want to write, you do what you changes you want to bring, you bring. And he cancelled everything just for the sake of Esther. When there is a time of some application comes or something comes in your life, God is ready to change the policy of the land, policy of your organization. He is ready to change the rules and regulations, or he will reverse it just for your sake. Hallelujah, hallelujah. There was a season when we wanted to buy the house and our money was in different places, and we wanted to bring the money in. For example, from India, my father-in-law's portion, you know, at that time the money value was very, very low. And if we bring money from India to here, it's going to be a loss for us. Pastor was praying, Lord, you are the one who changes rules and regulations. You are the one who deals with all this. Do something. This is all hard-earned money of my father. Do something. You know, for a brief season, something happened to economy where pound and Indian value was going side by side.
For example, everything like the money that you exchange rate was so less that you can take the full money just like that. And that was just for a brief 1 week or so. The economy fell and it matched India's economy. What we did, quickly brought all the money that we wanted to buy, wanted to bring here, and it was a big testimony. So if something you want to do, people of God, you want to do, God is ready to even change the policies, rules and regulations or reverse on your behalf. ஸோ உதாரணத்துக்கு நாங்கள் வீடு வாங்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் இந்தியாவிலேருந்து வர்றதற்கு இருந்தது. ஆனால் அந்த பணம் வந்து இந்தியாவிலேருந்து வர்றதற்கு வந்து அநேக காசு வந்து அதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் நிமித்தம் அதில் வந்து அந்த காசு குறைவாக வந்துடும். அப்போ பாஸ்டர் அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஆண்டவரே, இதை அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சது, இது எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு வாரம் எக்கானமி இந்தியாவுடைய காசும் யூகேனுடைய பவுண்ட்ஸ் வேல்யூ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போய் கொண்டிருந்துச்சு. அப்போ உடனடியாக நாங்கள் அந்த காசை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ எந்த ஒரு பணம் குறைவான நிறைய பணம் இழப்பில்லாதபடிக்கு அந்த பணத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். And the last one, 10th one, battles won which you don't have to fight. Hallelujah. நீங்க ஃபைட் பண்ண தேவையில்லாத பேட்டில்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயித்து தருவார். You don't have to fight the battles. God will win the battles for you. நீங்க யுத்தம் செய்ய தேவையில்ல, கர்த்தர் யுத்தத்தை உங்களுக்காக ஜெயித்து தருவார். You don't have to go and explain yourself. God will finish the battle. நீங்க போயிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, கர்த்தர் அந்த யுத்தத்தை உங்களுக்கு முடிச்சு தருவார். You don't have to fight and fight and fight. God will finish it. நீங்க போயிட்டு யுத்தம் செய்ய தேவையில்ல, கர்த்தர் அதை முடிச்சு தருவார். Psalm 44, 1-3. சங்கீத 44வது அதிகாரம் 1 இருந்து 3வது வசனம். These are the 10 benefits when favor falls upon the people of God. ஜனங்கள் மத்தியில இந்த தெய்வீக தயவு ஊற்றும் பொழுது இதுதான் இந்த 10 விதமான பெனிஃபிட்ஸ் நாங்க பெற்றுக்கொள்ள You have to முடியும். write it in a paper and you have to claim it, declare it every day. இதை நீங்க உங்க புக்ஸ்ல பேப்பர்ல எழுதி கொண்டு ஒவ்வொரு நாள் இதை அறிக்கையிட்டு அதை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும். Don't say I don't have time. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. So what are the 10? Quickly let's recap. என்ன 10 விதமான பெனிஃபிட்ஸ்? Number 1, supernatural increase and promotion from prison to palace. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயர்வும் சிறைச்சாலையிலிருந்து ராஜ்யத்துக்கு போறதற்கு. Number 2, favor will produce restoration of everything that the enemy has stolen. சத்ருவானன் உங்ககிட்ட இருந்து எடுத்த எல்லா காரியத்தையும் தயவு நிமித்தம் நீங்க அதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. What is number 3? மூன்றாவது என்னது? Favor produces honor. தயவு கனத்தை கொண்டு வரும். Number 4, an நாலாவது increase in assets, especially land or real estate or any secular blessings. அவங்களுடைய பொக்கிஷங்கள்ல ஒரு உயர்வு, விசேஷமா வீடு, நிலங்கள், அந்த மாதிரியான காரியம். Great victories in impossible odds. முடியாத காரியங்களை எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வருவார். Recognition even when you are the least likely to receive it. நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இல்ல தகுதியே இல்லாத காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. Number 7, preferential treatment. ஒரு விசேஷித்த ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். Number 8, petitions will be granted even by ungodly civil authorities. தேவ ஜனம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். Number 9, policies, rules and regulations will be changed or reversed on your behalf. உங்க சார்பாக பாலிசிஸ், ரெகுலேஷன்ஸ், லாஸ் எல்லாமே உங்கள் சார்பாக மாற்றி எழுதப்படும். Number 10, battles won which you don't have to fight. நீங்க ஃபைட் பண்ணாத யுத்தம், நீங்க செய்யாத யுத்தத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்து ஜெயித்து தருவார். We are all going to pray now. நாங்க இப்ப எல்லாரும் நாங்க ஜெபிக்க போறோம். This is the time to receive favor. இதுதான் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிற நேரம்.